வாய்ஸ் ஹார்ஸ்னஸ் அல்லது தொண்டை கரகரப்பு இந்த பிரச்சனையினால பேச முடியாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இமிடியேட்டா உதவக்கூடிய ஒரு நல்ல டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க கச்சேரியில பாடணும் அல்லது மீட்டிங்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்பவுமே ஒரு ரிலீஃபை கொடுக்கும். சரி, அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய விரலை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய தொண்டையில மேல் பக்கத்துல இருந்து கீழ் பக்கமா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்க. சரியா, இந்த மாதிரி 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் தொண்டை இந்த சங்கு இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க விரல் வச்சு அழுத்தும்போது ஒரு சின்ன குழி மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு மீடியம் ப்ரெஷர்ல மசாஜ் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னா இந்த தொண்டை குழிக்கு உள்ளால இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்திடக்கூடாது. சரியா, உங்களுக்கு தாங்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கழுத்தை இப்படி திருப்பும் போது இந்த இடத்துல தெரியுது இல்லையா, அந்த ஸ்டெர்னோக்ளீனோமாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம் இந்த மசில்ல வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களோட விரலை இந்த மாதிரி வச்சுட்டு மேல இருந்து கழுத்து வரைக்கும், சரியா, இந்த காதுக்கு கீழே இருந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். அடுத்து இந்த பக்கமா திருப்பிட்டு இந்த இடத்துல மேல இருந்து கீழே இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. அல்லது நீங்க இந்த மாதிரி விரலை வச்சுட்டு இங்க இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரியா, இந்த மசிலுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த இந்த த்ரோட்டுக்கு நேராக பின்பக்கமா இந்த இடத்துல இப்படியே கையை கொண்டு போங்க. உங்களுடைய சென்டர்ல இந்த வெர்டிப்ரா வருது இல்லையா, செர்விக்கல் வெர்டிப்ராக்கும் 2 பக்கத்துலையுமே இந்த மசில் பல்க் தெரியும். இந்த இடத்துல நீங்க இப்படி அழுத்தி பாருங்க. இங்க எங்கேயாவது உங்களுக்கு பெயின் அல்லது டைட்னஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா நல்லா அழுத்தி 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. இதுக்கு மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு மேலேயும் கீழ்ப்பக்கமும் பாருங்க. வேற ஏதாவது பெயின்ஃபுல் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்லா அழுத்தி ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு பாருங்க. இம்மிடியேட்டாவே உங்களோட பேச்சு வந்து நல்ல நிலைமைக்கு திரும்பும். உங்களோட தொந்தரவு இல்லாம நீங்க பாட்டு பாடவும் முடியும், பேசவும் முடியும். சரியா, இந்த எலெக்ஷன் வரக்கூடிய டைம்ல அரசியல்வாதிகளுக்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும்.